ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கல்ல, அப்போ இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் நீங்க டிடெக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அது என்னன்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல தெளிவா பார்க்கலாம் வாங்க. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட டக்குன்னு ஒரு பதில் இல்லையா? அப்போ அடுத்த சில நிமிஷங்களை ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா டிடிஎஸ் விஷயத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஒன்னு பின்னாடி ஒன்னா பல பிரச்சனைகள் வரும். அது என்னன்னு நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்க கரெக்டான டைம்ல டிடிஎஸ் பிடிக்கல, இல்ல பிடிச்ச பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கட்டல அப்படின்னா இன்கம் டாக்ஸ் சட்டம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கும். அதுதான் அசெஸ்ஸி இன் டிஃபால்ட். இது சும்மா ஒரு பேர் கிடையாதுங்க. இதுதான் உங்க மேல எடுக்க போற எல்லா ஆக்ஷனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நீங்க அசெஸ்ஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு ஆன உடனே 3 முக்கியமான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணியாகணும். 1, நீங்க கட்டாம விட்ட டிடிஎஸ் பணத்தை உங்ககிட்ட இருந்தே வசூல் பண்ணுவாங்க. 2, லேட் பண்ணதுக்கு வட்டி கட்டணும். 3, ரொம்ப ரொம்ப ஹெவியா பெனால்டி போடுவாங்க. வாங்க இது ஒன்னொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல வட்டி கணக்க பாப்போம். நீங்க எப்போ டிடிஎஸ் கழிக்கணுமோ அந்த தேதியிலிருந்து நீங்க நிஜமாவே கழிக்கிற தேதி வரைக்கும் மாசம் 1% வட்டி கட்டணும். நல்லா கேட்டுக்கோங்க, இது வரிய கழிக்க லேட் பண்ணதுக்கான வட்டி. அடுத்து 2வது வட்டி. இது அதை விட அதிகம். அதாவது நீங்க பணத்தை டிடெக்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு லேட் பண்ணீங்கன்னா டிடெக்ட் பண்ண தேதியிலிருந்து கட்டுற தேதி வரைக்கும் மாசம் 1.5% வட்டி. பாத்தீங்களா? டிடிஎஸ் பிடிக்காம விட்டா ஒரு வட்டி, பிடிச்சிட்டு கட்டாம விட்டா இன்னொரு வட்டி, ரெண்டுக்குமே வட்டி கட்டணும். சரி, வட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பெனால்டிக்கு வருவோம். செக்ஷன் 271C என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளோ டிடிஎஸ் அமௌண்ட் பிடிக்காம விட்டீங்களோ அதே அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடலாம். அடேங்கப்பா! அதாவது 100% பெனால்டி. இது உங்க பிசினஸுக்கு எவ்வளோ பெரிய பாரான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், சரி கொஞ்ச நாள் போகட்டும், இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுல இருந்து 6 வருஷம் வரைக்கும் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க டைம் இருக்கு. சோ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் கேட்கும் போதே தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. இந்த மாதிரி டாக்ஸ் விஷயங்கள்ல தனியா மாட்டிக்காம ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்பட்டா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்க பேசலாம். அவங்க உங்களுக்கு சரியா வழிகாட்டுவாங்க. இப்போ பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி வரும். ஒரு நிமிஷம், நான் யாருக்கு பேமெண்ட் பண்ணணும்? அவரே அவரோட இன்கம் டாக்ஸை கரெக்டா கட்டிட்டாரு, அப்புறம் என்ன, நான் சேஃப் தானே? இது ரொம்ப காமனான ஒரு டவுட். இதுக்கு என்ன பதில்னு பாப்போமா? பாருங்க, சட்டத்துல இதுக்கு ஒரு சின்ன எஸ்கேப் ரூட் இருக்கு. ஆனா அதுக்கு இந்த 4 கண்டிஷனும் மீட் ஆகணும். 1, யாருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களோ, அதாவது டிடெக்டி, அவரோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்கணும். 2, அந்த வருமானத்தை அதுல காட்டியிருக்கணும். 3, அதுக்கான வரியும் கட்டியிருக்கணும். கடைசியா இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு ஃபார்ம் 26ஏங்கிற ஒரு சர்டிபிகேட்டை உங்ககிட்ட கொடுக்கணும். 4மே நடக்கணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க அந்த 4 கண்டிஷனையும் பூர்த்தி செஞ்சு அந்த ஃபார்ம் 26ஏவை வாங்கிட்டா கூட நீங்க அசெஸ்ஸி இன் டிஃபால்ட் அப்படிங்கிற அந்த பட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா டிடிஎஸ் பிடிக்க லேட் பண்ணதுக்கான அந்த 1% வட்டியை நீங்க கண்டிப்பா கட்டியே ஆகணும். வட்டியிலிருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம பார்க்க போறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விளைவு. ஒரு பிசினஸையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் the 30% disallowance rule. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு செலவு பண்றீங்க, அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கல, இல்லனா பிடிச்ச டிடிஎஸ் கவர்மெண்ட்க்கு கட்டலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க பண்ண அந்த மொத்த செலவுல 30% இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க பிசினஸ் செலவாவே ஏத்துக்காது. இல்ல இது செலவு கணக்குல வராதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு பேரு தான் டிஸ்அலவன்ஸ். வாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போ எம்எஸ் ஏபிசி ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ஒருத்தருக்கு ப்ரொஃபஷனல் ஃபீஸா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா ஏதோ ஒரு அவசரத்துல டிடிஎஸ் பிடிக்க மறந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா? அந்த 5 லட்சத்துல 30%, அதாவது கரெக்டா 1.5 லட்சம் ரூபாய் அவங்களோட பிசினஸ் செலவு கணக்குல இருந்து தூக்கப்படும். டிஸ்அலவுட். சிம்பிளா சொல்லணும்னா அந்த 1.5 லட்சம் ரூபாய செலவா காட்டவே முடியாது. அப்போ இதனால என்ன ஆகும்? அந்த 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய லாபத்தோட சேர்ந்துரும். இதனால அவங்களுடைய டாக்ஸபிள் ப்ராஃபிட் அதிகமாகி அந்த 1.5 லட்சத்துக்கும் சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ராவா இன்கம் டாக்ஸ் கட்டணும். பாத்தீங்களா, ஒரு சின்ன டிடிஎஸ் தப்புனால எவ்வளோ பெரிய பண இழப்பு. சரி, வாங்க நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிரலாம். நீங்க டிடிஎஸ்ல தப்பு பண்ணா உங்களுக்கு அசெஸ்ஸி இன் டிஃபால்ட்னு பேர் வந்துடும். அப்புறம் வரி வசூல் 1% மற்றும் 1.5% வட்டி, கூடவே ஹெவி பெனால்டி இதெல்லாம் பே பண்ணணும்.
டிபார்ட்மெண்ட் உங்க மேல 6 வருஷம் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த ஃபார்ம் 26 உங்களை ஓரளவு காப்பாத்தினாலும் வட்டி கட்டுறதுல இருந்து தப்பிக்க முடியாது. அண்ட் ஃபைனலா எல்லாரையும் பயமுறுத்துற அந்த 30% எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவன்ஸ் ரூல். இதனால நீங்க அதிகமா வரி கட்ட வேண்டியிருக்கும். பாருங்க, இந்த விதிகள் எல்லாம் உங்க பிசினஸ தேவையில்லாத ரிஸ்க்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான். சோ தேவையில்லாத ஃபைனு, வட்டி, வரிச்சுமை இதுல எல்லாம் மாட்டிக்காம இருக்கணும்னா டிடிஎஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா நீங்களா ஒரு முடிவு எடுக்காம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. முறையான டிடிஎஸ் வழிகாட்டுதலுக்கு நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் கூப்பிடலாம். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.